ஜொஹோர் கெலாங்பாத்தா ஃபாரஸ்ட் சிட்டியில் அமைந்துள்ள இன்வர்ஸ் மலேசியா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஜொஹோர் நடவடிக்கை அலுவலகம் இன்று அதிகாரப்பூர்வ திறப்பு விழா கண்டது. மேன்மை தங்கிய ஜொஹோர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்து அதனை திறந்து வைத்தார். IMFCJ ஒரு வியூக மையமாக செயல்பட்டு முதலீடுகளை எளிதாக்கி ஒப்புதல் செயல்முறைகளை விரைவுபடுத்தும். தவிர உயர்தர முதலீடுகளை ஜொஹோருக்கு ஈர்க்க ஏதுவாக பங்குதாரர்களுக்கு ஒரு பாலமாகவும் அது செயல்படவிருக்கிறது. இம்மையம் வட்டார பொருளாதார வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கான மாநில அரசின் உறுதிப்பாட்டின் அடையாளமாகும். ஜொஹோர் மந்திரி பசார் டத்தோ ஒன் ஆபீஸ் காசி, மாநில அரசின் செயலாளர் தான்ஸ்ரீ டாக்டர் ஹாஜி அஸ்மி ரொஹானி, முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் செனட்டர் தங்கு டத்தோஸ்ரீ சஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் உள்ளிட்டோரும் அத்திறப்பு விழாவில் பங்கேற்றனர். இதனிடையே மலேசியா கால்பந்து சங்கம் FAM-இன் புதிய நிர்வாகத்தினருடனான மதிய உணவு விருந்திலும் தங்கு மக்கோத்தா கலந்து கொண்டார். FAM முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ ஹாஜி அமிடின் ஹாஜி முகமது அமீனும் அதில் பங்கேற்றார். FAM நிர்வாக பதவிகளுக்கான தேர்தல் அண்மையில் நடைபெற்று முடிந்தது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் வழங்கும் Selangor Global Bollywood Bazaar and Viral Food Festival 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Big sale, big discount. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து வரும் மின்னணு கழிவுகளை எடுத்து செல்லும் அல்லது அகற்றும் இடமாக மலேசியா மாறாதிருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு உறுதியாக உள்ளது. அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் அவ்வாறு கூறினார். இந்நடவடிக்கை அபாயகரமான கழிவுகளின் எல்லை தாண்டிய நகர்வுகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் அவற்றின் வெளியேற்றம் மீதான பேசல் ஒப்பந்தத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளது. இந்த பேசல் ஒப்பந்தத்தின்படி மின்னணு கழிவுகள் போன்ற திட்டமிடப்பட்ட கழிவுகளின் எந்தவோர் எல்லை தாண்டிய நகர்வுக்கும் முன் போக்குவரத்து பரிமாற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும். என்றாலும் எல்லை தாண்டிய மின் கழிவுகள் மலேசியாவிற்குள் கொட்டப்படும் சவால்களை எதிர்கொள்வதில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கிடையின் ஒத்துழைப்பு அவசியமாகும் என அவர் கூறினார். முன்னதாக குவாலலங்காட் தெலோ பங்லிமா காராங்கில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மின்னணு கழிவுகள் ஆலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 50,000 கிலோகிராம் உயிருள்ள தோட்டாக்கள், தோட்டா உரைகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் இந்நாட்டுக்குள் கடத்திக் கொண்டு வரப்பட்டவையாகும். இதையடுத்து 1974 ஆண்டு சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் கீழ் அத்தொழிற்சாலையின் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை நாட்டில் 44 அத்தகைய சட்டவிரோத ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவற்றில் 8 ஆலைகள் மூடப்பட்டுவிட்டன. எஞ்சிய 36 ஆலைகள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கி உள்ளதாக அமைச்சர் கூறினார். மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்தப்படாமல் எரியப்படும் மின்சார மற்றும் மின்னணு கருவிகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களை குறிக்கும். SPM சான்றிதழ் இல்லாத ஒப்பந்த கால அதிகாரிகளின் சேவையை நிறுத்தும் உத்தரவை தங்களது தரப்பு பிறப்பிக்கவில்லை என பொது சேவைத்துறை வலியுறுத்தியது. ஒப்பந்த அடிப்படையிலான அதிகாரிகளின் நியமனம் நிர்வாகம் சேவைக்கான நடப்பு தேவையின் அடிப்படையில் இருப்பதோடு இரு தரப்புகளிடையே காணப்பட்ட இணக்கத்திற்கு ஏற்ப இது இருப்பதாக பொது சேவைத்துறை தெரிவித்தது. 2024 ஆண்டுக்கான ஒப்பந்த கால அதிகாரிகளில் 2037 பேர் மட்டுமே SPM சான்றிதழ் இல்லாதவர்களாவர். கடந்த பிப்ரவரி 13 வரை பொது சேவை ஊதிய முறை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து SPM சான்றிதழ் இல்லாத ஒப்பந்த அதிகாரிகளை மீண்டும் நியமிக்க சேவை திட்ட நிபந்தனைகளை தளர்த்துவதற்காக பல்வேறு ஏஜென்சிகளிடம் இருந்து 108 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அந்த எண்ணிக்கையில் 83 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. 25 அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் கீழ் இருப்பதால் அல்லது இதற்கு முன் நியமிக்கப்பட்டவர்கள் முறையற்றதாக இல்லை என கண்டறியப்பட்டதால் பரிசீலிக்க முடியவில்லை என பொது சேவைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
குவாலலும்பூர் மாநகர மன்றமான DBKL மாநகரை சுற்றி 10 முதல் 17 மாடிகள் கொண்ட 2 தொகுதி கட்டிடங்களை அமைத்து செங்குத்தாக பள்ளிகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. குவாலலும்பூரில் ஏற்பட்டுள்ள நிலப்பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார். பல வளர்ந்த நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அத்திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சுடன் விவாதிக்கப்படும் என்றார் அவர். மைதானம் மற்றும் கட்டுமான தொகுதிகளை உள்ளடக்கி 10 முதல் 17 மாடிக்குள் 2 கட்டிடங்களை எழுப்பும் இம்மாதிரியான கட்டுமானம் ஆஸ்திரேலியாவில் பரவலாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த செங்குத்து வடிவிலான பள்ளிகள் கல்வி, விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றின் முக்கிய கூறுகளை தியாகம் செய்யாமலும் கூரை மீதுள்ள இடத்தை நன்கு பயன்படுத்தும் வகையிலும் கட்டப்படுகின்றன. குவாலலும்பூரில் நிலப்பற்றாக்குறை நிலவுவதால் பள்ளிகள் மற்றும் மண்டபங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின் கட்டுமானம் குறித்து பத்துபஹாட் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் கேட்ட கேள்விக்கு டாக்டர் ஜலிஹா பதிலளித்தார். ரமடான் சந்தையில் உள்ள கடைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வது மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு எதிராக ஊராட்சி மன்ற அமலாக்க பிரிவினர் கடுமையான நடவடிக்கையை எடுப்பார்கள் என நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் ரமடான் சந்தையில் வியாபாரம் செய்வதற்கு வழங்கப்பட்ட இடத்தை வெளிநாட்டினருக்கு வாடகைக்கு விட்ட மற்றும் அவர்களை வேலைக்கு வைத்திருக்கும் உள்நாட்டு வியாபாரிகளின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பதோடு அவர்களது பெயரும் கருப்பு பட்டியலில் இடம்பெறும் என அவர் தெரிவித்தார். உள்நாட்டு வியாபாரிகள் கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்காகவே ரமடான் சந்தையிடம் வழங்கப்படுகிறது. எனவே இம்முறை வெளிநாட்டு தரப்பினர் ரமடான் சந்தையில் ஊடுருவாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம் என அருள்குமார் கூறினார். ரமடான் சந்தையை வெளிநாட்டினருக்கு வாடகைக்கு விடும் அலிபாபா முயற்சியில் உள்நாட்டு வியாபாரிகள் ஈடுபட முயன்றால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த ஒரு பசார் மலாம் அல்லது ரமடான் சந்தையில் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு லைசென்ஸ் வழங்கப்படவில்லை என்பதை சமூகம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். தங்கத்தின் விலை எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது உயர்ந்துள்ளதால் பலர் தங்க கடைகளில் குவிந்து தங்களுடைய நகைகளை விரைவாக பணத்திற்கு ஈடாக விற்கின்றனர். கெடா மாநிலத்தில் உள்ள தங்க கடைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் பயன்படுத்திய மற்றும் குடும்ப தலைமுறைகளாக இருந்து வரும் தங்கம் மற்றும் அடகு ரசீதுகளை விற்க விரும்பும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 2 மடங்கு அதிகரித்துள்ளது. தனது வளாகத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தங்கத்தின் விலை அதிகபட்சமாக உள்ளது. இதன் விலை 1 கிராமிற்கு 400 ரிங்கெட்டும் வர்த்தகத்திற்கு 1 கிராமிற்கு 370 ரிங்கெட்டும் வாங்குவதற்கு 1 கிராம் 365 ரிங்கெட்டும் விற்கப்படுவதாக துன் உமாசி நிர்வாக இயக்குனர் கு முகமது ஃபிக்ரி அனீஃப் குப்பூத்தே தெரிவித்தார். அன்றாட வாழ்க்கை செலவுகள், குழந்தைகளின் பள்ளி கட்டணம், நோன்பு மாதம், வரவிருக்கும் பண்டிகை காலம் போன்ற அவசர தேவைகளுக்காகவும் பலர் தங்கத்தை விற்கிறார்கள். தற்போதைய தங்கத்தின் விலை உண்மையில் அதிகமாக இருப்பதோடு இதற்கு முன் இந்த அளவு உயர்ந்ததில்லை. மலேசியாவில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 423 ரிங்கெட் ஆகும். பணவீக்க கவலைகள் மற்றும் உலக பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற நிலையால் 2025ஆம் ஆண்டின் தங்கத்தின் விலை 9 விழுக்காடு உயர்ந்துள்ளது. நாள்பட்ட நோய்கள் அல்லது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதற்காக பலர் தங்க நகைகளை விற்கிறார்கள் என்று கு முகமது சுட்டிக்காட்டினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.